அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் நண்பர்கள் உங்க அத்தனை பேருக்கும் இங்க பெருமளவில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் தங்கைகளுக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஒரு நல்ல வேட்பாளரை நம்முடைய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளராக சகோதரர் வன்னியரசு அவர்கள் இந்த இடத்துல போட்டிடுறாங்க, திண்டிவனம் தொகுதியில போட்டிடுறாங்க. போன முறை நாம திண்டிவனம் தொகுதியில வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம், சொற்ப ஓட்டு வாக்கு வித்தியாசம் தான் இழந்தோம். இந்த முறை நம்முடைய வெற்றியை நிச்சயம் உறுதி செய்வீங்களா? அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பாட சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஜெயிக்க வைக்கணும், செஞ்சு காட்டுவீங்களா? வன்னியரசன் அவங்க தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவர், அறிமுகமானவர், சிறந்த பேச்சாளர், ஆற்றல் மிக்க எழுத்தாளர், சங்கினுடைய வாதங்களை எல்லாம் முறியடிக்கிறதுல நம்பர் 1 வல்லவர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக, உரிமைகளுக்காக எப்போதுமே மக்களோடு மக்களாக நின்று போராட்ட காலத்தில் நிற்கக்கூடியவர் தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள். போராட்டங்களில் பங்கேற்று பல முறை சிறை சென்றவர் தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய தளபதிகள்ல மிக மிக முக்கியமானவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள். இதுவரை மக்கள் மன்றத்தில் ஒழிச்ச அவருடைய குரல் இனிமே சட்டமன்றத்தில் அடுத்த ஒரு மாசத்துல சட்டமன்றத்தில் அவருடைய குரல் ஒழிக்க வேண்டும். அதற்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. வன்னியரசுடைய உழைப்புக்கு அங்கீகாரமா இன்னைக்கு திண்டிவனம் தொகுதியுடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யணும், செஞ்சு கொடுப்பீங்களா? வன்னியரசு அவர்கள் நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா இந்த திண்டிவனம் தொகுதியுடைய வளர்ச்சிக்காக நிச்சயம் உங்களுக்காக உழைப்பார். முதலமைச்சர்கிட்ட உரிமையோடு என்னுடைய தொகுதிக்கு இந்த திட்டங்கள்லாம் வேணும்னு நிச்சயம் முதலமைச்சர்கிட்ட போய் உங்களுக்காக உங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுப்பார். எனவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த வன்னியரசு அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்பணும். பண்ணுவீங்களாமா? வெற்றி உறுதியா? நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கறதுக்காக வந்தேன். வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்துல வாக்களிச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு. ஆனா உங்களுடைய எழுச்சியில பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே வெற்றியை உறுதி செஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு வேட்பாளர், நானும் தேர்தலில் போட்டி போடுறேன். தெரியுமா எந்த தொகுதின்னு தெரியுமா? சென்னையில சேப்பாக்க திருவள்ளிக்கு இன்னொரு தொகுதி இருக்கு. 2வது முறையா தலைவர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க போட்டி போடுறதுக்கு. இது வரைக்கும் சேப்பாக்க திருவள்ளிக்கு தான் இது வரைக்கும் என் தொகுதிக்கு நான் ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கிறேன். இனிமேதான் போனோம். என் தொகுதிக்கு போகாம இங்க திண்டிவனத்துக்கு வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பால சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு கேட்கறதா என்ன அர்த்தம்? எனக்கு என் வெற்றியை விட அண்ணன் வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துடைய வெற்றியை விட இங்க திண்டிவனத்துல பானை சின்னத்துடைய வெற்றி, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய பானை சின்னத்துடைய வெற்றி மிக மிக முக்கியம். செஞ்சு காப்பீங்களா? சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட இந்த தொகுதி வெற்றி மிகப்பெரிய வெற்றியை அமையணும். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய போவது உறுதி. நிச்சயமா இது வரைக்கும் 75 தொகுதிகள்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். போற இடம் எல்லாம் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு, எழுச்சி. எங்க போறாலும் என்ன சொல்றாங்க தெரியுமா? மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா உட்கார போறாரு, மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போவது உறுதி. அதுல இந்த திண்டிவனம் தொகுதியில வெற்றியை இன்னும் நாம உறுதி செய்யணும். அதற்கு இன்னைக்கு தேதி ஏப்ரல் 13, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகள்ல 10 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் வந்தோம், உதயநிதி வந்தாரு, போய் பேசினாரு, திட்டங்களை சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தாரு, கலைச்சு போயிட்டோன்னு போயிடக்கூடாது. அடுத்த 10 நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், அடுத்த 10 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரத்துல ஈடுபடணும். செய்வீங்களா? ஒவ்வொரு பகுதியா போங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீடா ஏறி இறங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க, செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லுங்க.